அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய மாடியூல் முடி நிறத்தில் பல்வேறு நுட்பங்களை எக்ஸசைஸ் செய்வது பற்றியது. ஃப்ராஸ்டிங் கலையில் தேர்ச்சி பெறுவதிலும் பின் பராமரிப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதிலும் கவனம் செலுத்துவோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள். ஃப்ராஸ்டிங் செயல்முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தவும், முடி நிறத்திற்கு பிறகு ஃப்ராஸ்டிங் பராமரிப்புக்கான அத்தியாவசிய படிகள் மற்றும் நுட்பங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஃப்ராஸ்டிங் செயல்முறை மற்றும் கவனிப்புக்கு பிறகு தேவையான கூறுகள் மற்றும் கருவிகளை சேகரிப்பது முக்கியம். இதற்கு தேவையான கூறுகள் மற்றும் கருவிகள் இதோ. டைமர் 1, கலக்கும் கிண்ணம் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் 1, அளவிடும் கரண்டி 1, அளவிடும் அளவு 1, தண்ணீர் தெளிக்கும் பாட்டில் 1, டிண்ட் பிரஷ்கள் 1, பின் பால் சீப்பு 1, ஃப்ராஸ்டிங் கேப் 1, குரோஷெட் ஹூக் அல்லது முடி இழுக்கும் கருவி 1, செட்டிங் கிளிப் 1, மேலும் நெக் கேப் 1, கழுத்து துண்டு 1, துண்டு 1, லேசான ஷாம்பு 1, கண்டிஷனர் 1, தேர்ந்தெடுக்கப்பட்ட முடியின் நிறம் 1, பெட் ஆக்சைடு அல்லது டெவலப்பர் 1, பாதுகாப்பு கையுறைகள் 1 ஜோடி, பருத்தி தேவைக்கேற்ப, பாதுகாப்பு கிரீம் 1, ஃபாயில் பேப்பர் 1. ஃப்ராஸ்டிங் செயல்முறைக்கு செல்வதற்கு முன்பு உங்கள் வாடிக்கையாளரை வசதியாக அமர வைத்துக் கொள்ளவும். பேட்ச் சோதனையின் முடிவுகளில் சிவத்தல் அல்லது எரிச்சல் அறிகுறிகள் உள்ளதா என பார்க்கவும். தோல் தெளிவாக இருந்தால் மட்டுமே தொடரவும். முடிக்கு ஷாம்பு தேவைப்பட்டால் எச்சரிக்கையுடன் பயன்படுத்தவும். ஷாம்புவின் போது உச்சம் தலையில் அழுத்தம் தருவதை தவிர்க்கவும். பாதுகாப்பு கையுறைகளை அணியுங்கள். இப்போது கேப் நுட்பத்தை பயன்படுத்தி ஃப்ராஸ்டிங் செயல்முறையை செய்வோம். ஹைலைட்டிங் சேர்ப்பதற்கு அல்லது முடியின் குறிப்பிட்ட பகுதிகளை லைட்டனிங் செய்வதற்கு கேப் நுட்பம் ஒரு உன்னதமான மற்றும் பயனுள்ள முறையாகும். இங்கே ஒரு படிப்படியான வழிகாட்டி இதோ. உங்கள் வாடிக்கையாளரின் தலையில் ரப்பர் அல்லது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தொப்பியை வைக்கவும். தொப்பி இறுக்கமாக பொருந்த வேண்டும் மற்றும் முழு தலையையும் மூடிக்கொள்ள வேண்டும். தொப்பியை சரியான இடத்தில் பாதுகாக்க கிளிப்புகள் அல்லது எலாஸ்டிக் பேண்டுகள் பயன்படுத்தவும். செயல்பாட்டின் போது அது தலையில் உறுதியாக இருப்பதை உறுதி செய்யவும். இப்போது கிராஷெட் கொக்கி அல்லது முடியை இழுக்கும் கருவியை பயன்படுத்தி தொப்பியின் துளைகள் வழியாக முடியின் இழைகளை மெதுவாக வெளியே இழுக்கவும். இழுக்கப்பட்ட இழைகளின் எண்ணிக்கை சிறப்பு அம்சங்களின் அதாவது ஹைலைட்டிங்கின் தீவிரத்தை தீர்மானிக்கும். விரும்பிய முடி இழைகள் வெளியே இழுக்கப்பட்டவுடன் அந்த பகுதிகளுக்கு லைட்டனிங் அல்லது ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை பயன்படுத்துங்கள். கூந்தல் ஒளிரும் போது அதை கூர்ந்து கவனிக்கவும். செயலாக்க நேரம் முடியின் தொடக்க நேரம் மற்றும் தேவையான லிஃப்ட் அளவை பொறுத்தது. தேவையில்லாத ரசாயனங்களை அகற்ற முடியை நன்கு அலசவும். உற்பத்தியாளரின் வழிமுறைகளை பின்பற்றி விரும்பிய லிப்டிற்கு பொருத்தமான டெவலப்பரை பயன்படுத்தவும்.
விரும்பிய அளவிலான லைட்டனிங் அடைந்தவுடன் மின்னல் முகவரை அகற்ற முடியை நன்கு அலசவும். முடியை சுத்தம் செய்ய ஷாம்பு போட்டு மீதமுள்ள ரசாயனங்களையும் அகற்றவும். ஈரப்பதத்தை மீட்டெடுக்கவும், நிறத்தை பாதுகாக்கவும், முடிக்கு வண்ண பாதுகாப்பான மற்றும் ஊட்டமளிக்கும் கண்டிஷனரை பயன்படுத்துங்கள். முடியை விரும்பியபடி ஸ்டைல் செய்யுங்கள். கேப் டெக்னிக் அழகான சிறப்பு அம்சங்கள் அல்லது பகுதியளவு லைட்டனிங் விளைவுகளை உருவாக்க பல்துறை வழியை வழங்குகிறது. பிராக்டிஸ் மற்றும் திறமையுடன் இந்த நேர சோதனை முறையை பயன்படுத்தி உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அற்புதமான முடிவுகளை வழங்கலாம். செயல்முறை முழுவதும் முடியின் ஆரோக்கியம் மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு எப்போதும் முன்னுரிமை கொடுக்க நினைவில் கொள்ளுங்கள். மற்றும் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் புதிய தோற்றத்தை பராமரிக்க சரியான பின் பராமரிப்பு வழிமுறைகளை வழங்கவும். வண்ணமயமாக்கலுக்கு பிறகு கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் வண்ணத்தை பாதுகாப்பது அவசியம். இந்த அமர்வில் முடி நிறத்திற்கு பிறகு நிறத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். வண்ணம் பூசப்பட்ட பிறகு ஷாம்பு செய்வதற்கு முன் 72 மணி நேரம் காத்திருக்கவும். முடிக்கு வண்ணம் பூசும் போது உங்கள் கியூட்டிக்கல் லேயர் திறக்கப்பட்டு முடியின் தண்டுக்குள் வண்ணம் ஊடுருவுவதை எளிதாக்குகிறது. சந்திப்பிற்கு பிறகு மிக விரைவில் உங்கள் தலைமுடியை அலசினால் கியூட்டிக்கல் லேயர் இன்னும் திறந்திருக்கும். இது உங்கள் நிறம் கழுவப்படுவதற்கு வழிவகுக்கும். கியூட்டிக்கல் லேயர் முழுவதுமாக மூடுவதற்கு 3 நாட்கள் வரை ஆகும். எனவே உங்கள் தலைமுடிக்கு வண்ணம் பூசிய பிறகு உங்கள் தலைமுடிக்கு ஷாம்பு போடுவதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த நிறமி ஹேர் கியூட்டிகளில் ஊடுருவும். இது சலூன் வருகைகளுக்கு இடையில் உங்கள் நிறம் நீண்ட காலம் நீடிக்க உதவும். சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் பயன்படுத்தவும். சோடியம் லாரல் சல்ஃபேட் சோடியம் லாரல் ஈதர் சல்ஃபேட் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பல தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களில் காணப்படும் ஒரு வகை அயோனிக் சோப்பு ஆகும். இந்த மூலப்பொருள் உங்கள் ஷாம்புகள் மற்றும் கண்டிஷனர்களுக்கு நுரைக்கும் விளைவை உருவாக்க உதவும். சல்ஃபேட்டுகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தலைமுடியில் உள்ள இயற்கையான எண்ணெய்கள் மற்றும் ஈரப்பதத்தை அகற்றும் அபாயத்தை நீங்கள் இயக்குகிறீர்கள். இது உங்கள் அழகான வண்ண சிகிச்சை முடியை அகற்ற வழிவகுக்கும். உங்கள் முடி நிறமங்காமல் இருக்க சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை பயன்படுத்தவும். அனைத்து முடி வகைகளுக்கும் சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு விருப்பங்கள் உள்ளன. எனவே நீங்கள் உதிர்ந்த, சுருள், நேராக அல்லது மெல்லிய முடியாக இருந்தாலும் அனைவருக்கும் பொருத்தமான தேர்வு உள்ளது. உங்கள் கண்டிஷனரில் சாயத்தை சேர்க்கவும். இளஞ்சிவப்பு, ஊதா அல்லது நீலம் போன்ற வண்ணங்களுடன் நீங்கள் பிரகாசமான தோற்றத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் தலைமுடியை கழுவும் போது உங்கள் கண்டிஷனரில் உங்கள் சாயத்தை சிறிது சேர்த்து முயற்சிக்கவும். இது உங்கள் வேர்கள் வளரும் வரை உங்கள் தலைமுடியை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க ஒவ்வொரு முறை கழுவும் போதும் உங்கள் தலைமுடியை லேசாக மீண்டும் சாயமிடும். ஷாம்பு செய்யும் போது நீரின் வெப்பநிலையை குறைக்கவும். வெந்நீர் சிலருக்கு சுகமாக இருந்தாலும் அது உங்கள் முடி நிறத்திற்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வெந்நீரில் முடியை கழுவும் போது உங்கள் தலைமுடியின் கியூட்டிக்கல் திறக்கப்பட்டு ஷாம்பு மற்றும் கண்டிஷனிங் செய்யும் போது உங்கள் நிறம் வெளியேறும். உங்கள் முடிநிறங்கள் அனைத்தும் வெளியேறுவதை தடுக்க சிறிது வெதுவெதுப்பான நீரில் ஷாம்பு செய்து பின்னர் கண்டிஷனிங் செய்த பிறகு குளிர்ந்த நீரில் கழுவவும். வெதுவெதுப்பான நீர் ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை ஊடுருவி சுத்தம் செய்ய அனுமதிக்கும். குளிர்ந்த நீர் உங்கள் கண்டிஷனரில் இருந்து ஈரப்பதத்தை அடைக்க உதவுகிறது. அதே நேரத்தில் முடியின் மேற்புறத்தை அடைப்பதன் மூலம் நிறம் மங்குவதை தடுக்கிறது. முடியை அடிக்கடி கழுவுவதை தவிர்க்கவும். உங்கள் முடி நிறம் நீண்ட காலம் நீடிக்க வேண்டுமெனில் தினமும் உங்கள் தலைமுடியை கழுவுவதை தவிர்க்கவும். தினமும் தலைமுடியை கழுவுவதால் உங்கள் தலைமுடியின் ஈரப்பதம், இயற்கை எண்ணெய் மற்றும் உங்கள் முடி சாயத்தை சிறிது கழுவுகிறீர்கள். உங்கள் தலைமுடியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வாரத்திற்கு 2 முதல் 3 முறை கழுவ முடியின் நிறத்தை பராமரிக்க முடியும். விடுமுறை நாட்களில் ட்ரை ஷாம்புவை பயன்படுத்தவும். நீங்கள் தலை குளிக்க முடியாத நாட்களில் கலர் சேஃப் ட்ரை ஷாம்புகளை பயன்படுத்தவும். இந்த ட்ரை ஷாம்புகள் உண்மையில் உங்கள் தலைமுடியை புதுப்பித்து அலச வேண்டிய அவசியமின்றி புத்துணர்ச்சியான தோற்றத்தை அளிக்கும். அவை அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி அளவை சேர்த்து உங்கள் தலைமுடியை சுத்தமாகவும் ஸ்டைலாகவும் பார்க்க வைக்கும். கூடுதலாக உங்கள் தலைமுடியின் நிறத்தை மேம்படுத்தவும் புதுப்பிக்கவும் வண்ணமயமான உலர் ஷாம்புகளையும் நீங்கள் பரிசோதிக்கலாம், அதுவும் சலூனுக்கு செல்லாமலே. இந்த எளிய வண்ணங்களுக்கு பிந்தைய பராமரிப்பு உதவி குறிப்புகளை பின்பற்றுவது உங்கள் முடி நிறத்தின் துடிப்பையும் நீண்ட ஆயுளையும் பராமரிக்க உதவுகிறது. இது நீண்ட காலத்திற்கு பிரமிக்க வைக்கிறது மற்றும் புதியதாக இருப்பதை உறுதி செய்கிறது. இந்த அமர்வில் நாம் பார்த்தோம் ஃப்ராஸ்டிங் செயல்முறை எப்படி செய்வது என்றும், முடி நிறத்திற்கு பிறகு ஆஃப்டர் கேர் பராமரிப்புக்கான அத்தியாவசிய படிகள் மற்றும் நுட்பங்களை புரிந்து கொள்ளுதல் பற்றியும்.
இந்த அமர்வில் உங்கள் கவனத்திற்கும் பங்கேற்பிற்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.